அஜித் அவர்களும் தனுஷ் காம்போவும் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும். 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இமீடியட்டா ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஓகே, யாரோட காம்போ? ஏதாவது படம் ஷூட் பண்றப்ப ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. சின்ன லைட் அவர் இன்ஜுரி ஆயிடுச்சு தனுஷ். அதனால படம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு மேல ஷூட்டிங் நிப்பாட்டிருந்தாங்க. அதுல அண்ணனா நடிக்கிறார் அருண் விஜய். தனுஷோடைய அண்ணனா நடிக்கிறார். தனுஷுக்கு அண்ணன்? ஆமா, தனுஷ்க்கு அண்ணன் நடிக்கிறார். அந்த அவங்க அண்ணனுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக தம்பி செய்யக்கூடிய ஒரு தியாகம் மாதிரியான கதை. பத்ரி கதை மாதிரி இருக்கீங்களே. ஓவராலா வந்து அஜித் ரசிகர்களை மட்டுமே குறிவைத்து முழுவதுமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். பெரிய ஸ்டார் காஸ்ட், த்ரிஷா, ஒரு கேமியோ மாதிரி சிம்ரன் வர்றாங்க, யோகி பாபு, கிங்ஸ்லி, பிரசன்னா யூஸ் பண்ணிருக்காங்களா கரெக்டா? எல்லாருமே அங்கங்க தான் இருக்காங்க. பெருசா அவங்களுக்கு வேலை இல்ல, ஃபுல்லாவே அஜித் தான் பண்றாரு. பையனை எப்படி அந்த ஜெயில இருந்து காப்பாத்தினாரு, யார் இந்த பையனை சிக்க வச்சதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா அந்த படம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாஷா கதை மாதிரி தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஜிவி பிரகாஷை இந்த படத்துல சுத்தமா வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வந்து பிஜிஎம் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்க நல்லா இருக்கு. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா திரை விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஜித் அவர்களும் தனுஷ் காம்போவும் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும், ஒரு இனிஷியல் டாக்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சந்தேகம் தான். ஓகே, ஏன்னா இமீடியட்டா ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஓகே, அஜித் படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரத்தை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஓகே, யாரோட காம்போ? மேக்ஸிமம் ஆதிக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆதிக்கம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த மிக்சரான ரிவ்யூ பார்த்துட்டு அவர் என்ன முடிவு பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இப்போ தனுஷ் அவர்களோட இட்லி கடை படம் அது இப்போ வரும் அப்போ வரும்னு சொன்னாங்க. ஏப்ரல் 10 லாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போயிட்டாங்க. ஸோ தள்ளி போகிறாங்க, மேபி வந்து மே மாதம் வரலான்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அக்டோபர் 1 போயிட்டாங்க. ஏன் சார் இவ்வளோ லாங் கேப்? இல்லை, அந்த படத்தில் ஆக்சுவலாக 2-3 சிக்கல் நடந்துருச்சு. ஓகே, அதாவது அந்த ஹீரோயினுக்கும் இவருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் நிறைய முட்டல் மோதல் ஆகிப்போச்சு. ஓகே, அதனால் அவங்க கேட்ட அசிஸ்டன்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நான் சிங்க்லேயும் நித்யா மேனனுக்கும் அஜித் யூனிட்டுக்குமே போச்சு. இடையில ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வேற படத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த படத்துக்கு கொடுத்த டேட் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி அவங்க டேட் கொடுக்குறப்ப அவங்க கொடுக்கல. அதனால நித்யா மேனனோட டேட் இஷ்யூ ஒரு பிரச்சனை. ஏதாவது படம் ஷூட் பண்ணுறப்ப ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகிப்போச்சு. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. அதில் ஒரு மாதிரி அவருக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அவருக்கு சின்ன லைட் அவர் இன்ஜுரி ஆயிடுச்சு தனுஷ். அதனால படம் வந்து ஒரு 2 மாசத்துக்கு மேல ஷூட்டிங் நிப்பாட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு போய் நித்யா மேனன் திருப்பி டேட் கேட்குறப்ப நித்யா மேனன் வந்து டேட்டு ஏற்கனவே வாங்க டேட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை போச்சு. அதனால அதுல இன்னும் கொஞ்சம் படத்துல ஒரு 20% படம் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் சீக்கிரம் பண்ணிடலான்னு பாக்குறப்ப அந்த படத்தினுடைய போர்ஷன் காலியா பண்ண வேண்டியது இருக்கு. அஜித் தனுஷும் வந்து பெரிய பிஸி ஆயிட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு போயிட்டாரு. அப்படிங்கிறனால அந்த படம் ஒன்றும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பண்ணுவோம் அப்படிங்கிறனால தள்ளி போட்டுருக்காங்க. ஓகே, இதில் வந்து அருண் விஜய்க்கு ஒரு முக்கியமான ரோல்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு வில்லன் ரோல் மாதிரியே சொல்லிட்டாங்க. அருண் விஜய்க்கு வந்து முக்கியத்துவம் ஏன் தனுஷ் திடீர்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இத்தனை நாள் இல்லாமல்? இல்லை, இந்த கதை எப்படி, அதாவது ஒரு தம்பி தன் குடும்பத்தை காப்பாற்றுறாங்கிற மாதிரியான ஒரு கதை. அதில் அண்ணனா நடிக்கிறார் அருண் விஜய். தனுஷோடைய அண்ணனா நடிக்கிறார். தனுஷுக்கு அண்ணன்? ஆமாம், தனுஷ்க்கு அண்ணன் நடிக்கிறார். அந்த அவங்க அண்ணனுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக தம்பி செய்யக்கூடிய ஒரு தியாகம் மாதிரியான கதை. பத்ரி கதை மாதிரி இருக்கீங்களே. ஏறக்குறைய அந்த மாதிரி தான் வரும். அது வந்து இது வில்லேஜ் பேக்ட்ராப்ல ஒரு ஃபேமிலிக்காக ஒருத்தர் எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னேறாருங்கிற மாதிரியான கதை. அதில் அண்ணன் கேரக்டர் பண்றாரு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டருக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணும் அப்படின்னு நிறைய ஹீரோஸை பார்த்தாங்க. நிறைய இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் கூட பேசினாங்க. அருண் விஜய் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால அருண் விஜய் பண்றாங்க. ஓகே, இப்போ அருண் விஜயோட ரெட்டத்தலைன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்குங்களோ தனுஷுக்கு? நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம படம் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வாங்க, இல்லாட்டி ஒரு பாட்டு பாடி கொடுங்க ஓகே அப்படின்னு கேட்பாங்க. ஓகேன்றாங்க. ஓகே, படத்தோட ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது செய்யத்தானே செய்வாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க, நம்ம கூட ஒர்க் பண்றாரு, நமக்கு ஹீரோவா இருக்கிற நம்ம கூட சேர்ந்து ஒரு கேமியா பண்றாரு, ஒரு பண்றப்ப அதுக்காக நமக்கு ஒரு சின்ன ஒரு திருப்பி பண்ணுவோமே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் தான். ஓகே சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு டாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் இருந்து, சினிமா ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து தனுஷ் பின்னாடி வந்து ஒரு பெரிய அரசியல் இயக்கமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே என்ன நடக்குது? அதாவது ஆர்கே செல்வமணி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அதாவது பெப்சி கொடுக்கப்பட்ட இடத்தை இவர் ஷூட்டிங்க்கு வாடகைக்கு வராரு, அதை சில விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாரு, இவர் பர்சனலுக்கு பயன்படுத்துகிறாருன்னு அவர் மேலே
ஒரு குரூப்புக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஓகே. ஒரு குரூப் வந்து தனுஷ் வந்து டேட்டு கொடுக்கல, அதனால வந்து அவர் கொடுக்காமன்றதுக்கு அவருக்கு ரெட் கார்டு போடணும்னு ஒரு பண்றாங்க. போட்டாங்கல்ல, ஆல்ரெடி போட்டாங்க, இப்போ போட்டாங்க, அதை கொஞ்சம் விலைக்கு வச்சிருக்காங்க. இல்லை என்ன நடந்துச்சுன்னா 5 ஸ்டார் கதிரேசன் ஒரு தயாரிப்பாளர், அவர் வந்து ஆடியோ ரைட்ஸ்லாம் வாங்கி பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் படங்கள் பண்ணார், நிறைய படங்கள், பொல்லாதவன், நையாண்டிலாம் அவர் தான் பண்ணார். நையாண்டி படம் சரியா போல, சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு படம் சரியா போடலாம், அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக அப்போ வாங்கப்பட்ட சம்பளம் 20 கோடியோ 25 கோடியோ, அப்போ படத்தினுடைய பட்ஜெட்டே வந்து 30 கோடிக்குள்ள தான் படம் முடிஞ்சிடும். அப்போ அது படம் வந்து இன்னைக்கு எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து எனக்கு அது காம்பன்சேட்டுக்கு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. பட் இன்னைக்கு சம்பளம் வந்து வேற. இன்னைக்கு வந்து ஒரு தனுஷ் எப்படி படம் பண்றாருன்னா, ஒரு கம்பெனியில் பேக்கேஜா 100 கோடி ரூபா வாங்கிறாரு. ஆர்டிஸ்ட் சம்பளம், டைரக்டர் சம்பளம் எல்லாம் நானே பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ். நீங்க 100 கோடி கொடுத்துங்க, படத்தை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல. அவர் டைரக்ட் பண்ற படங்களுக்கு ஓகே, பெரிய டைரக்டரா இருந்தாலும் சில படங்களுக்கு அவரே டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. ஓகே ஃபைன். அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு 15 கோடி வாங்கினேன், 20 கோடி வாங்கினேன், அதே அமௌண்ட்டுக்கு நீங்க பண்ணி கொடுங்க வந்தா எப்படி பண்ணி கொடுப்பாரு? இப்போ அது ஒரு சிக்கல் இருக்கு. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸுக்கு எனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுங்கன்னு இவர் நிற்கிறாரு. இப்போ நீங்க இவர் பிஸியா இருக்கிறவர் இவர் வேலையை விட்டு அந்த அமௌண்ட்டுக்கு பண்ண முடியாது. இந்த பஞ்சாயத்து இந்த தனுஷ்க்கு மட்டும் கிடையாது, நிறைய நடிகர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ பஞ்சாயத்து வரும் போகும். இந்த பஞ்சாயத்துனால இப்போ என்ன ஆச்சுன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயலராக இருக்காரு கதிரேசன். அவர் என்ன பண்றாரு, பெப்சிக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, தனுஷ் படத்துக்கு ரெட் கார்டு போடுங்க, எனக்கு படம் பண்ணாம வேற படம் பண்ணிட்டு இருக்காரு, நான் நஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்லி கடை ஆரம்பிச்சிட்டோம், படம் இடையில நின்றுச்சுன்னா உங்களுக்கு சிக்கலாயிரும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல வந்து சொல்றாங்க. இல்லை இதுக்கு பின்னாடி தனுஷ் வந்து பொலிட்டிக்கலாக தெரிஞ்ச ஆட்கள்லாம் சொல்லி ப்ரெஷர் பண்றாரு, அதனால தான் தனுஷுக்கு இவ்வளோ மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு யாருக்கு ஆர்கே செல்வமணி மேலே ஒரு இது பண்றாங்க, ஃப்ளேம் பண்றாங்க. இந்த பஞ்சாயத்து உடனே போயிட்டு இருக்கு. இப்போ தயாரிப்பாளர் சங்கமே உங்களுக்கு 4 சங்கம் இருக்கு. கில்டுன்னு ஒன்று இருக்கு, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு, தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு, சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்கு. இந்த 4லையுமே நீங்க படத்தை கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நீங்க ஆன்லைன்லாம் பண்ணிக்கலாம். இதுவே 4ஆ இருக்கு. அப்படிங்கும்போது யார் இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை முடிக்கிறது? ஓகே. இப்போ இந்த பிரச்சனைனால தனுஷ் அவர்களோட கெரியருக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும். அதெல்லாம் கெரியருக்கு பாதிப்பு ஏற்படாது. கண்டென்ட் வைஸ் படம் ஓடிச்சுனா தான் அடுத்தடுத்து அவங்க வந்து போகும்போது இந்த பிரச்சனைலாம் எல்லா நடிகருக்கு, கமலஹாசனுக்கு இருக்கு. கமலஹாசன் லிங்குசாமி பிரச்சனை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கேன். உத்தம வேலன் படத்துல கொடுக்கறது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நாளா இருக்கு. அதுக்கு சினிமாக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைனால வெளியில இந்த பிரச்சனையும் வராது. சார், குட் பேட் அக்லி எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படம் திரைக்கு வந்துருச்சு. உண்மையிலேயே படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு? படம் பார்த்தோம். படம் பார்க்குறப்ப ஓவராலாக வந்து அஜித் ரசிகர்களை மட்டுமே குறிவைத்து முழுவதுமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு முழுக்க ரசிகர்கள் தியேட்டர்ல என்ன பண்ணுவாங்க, என்ன அஜித் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மட்டுமே குறிவைத்து எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட், த்ரிஷா, ஒரு கேமியோ மாதிரி சிம்ரன் வர்றாங்க, யோகி பாபு, கிங்ஸ்லி, பிரசன்னா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா? கரெக்டா? இல்ல, எல்லாருமே அங்கங்க தான் இருக்காங்க. பெருசா அவங்களுக்கு வேலை இல்ல, ஃபுல்லாவே அஜித் தான் பண்றாரு. ஃபுல்லாவே பண்ணிருக்காரு, ட்வினா பண்ணிருக்காரு, டூயல் பண்ணிருக்காரு. 2 அர்ஜுன் தாஸ் பண்றாங்க. எப்பவுமே ஹீரோ தான் டூயல் பண்ணுவாரு. இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா வில்லன் டூயல் பண்ணிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருந்தது. கதை அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பெரிய கேங்ஸ்டார், ஒரு கேங்ஸ்டார் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்றாரு. அதான் அஜித் தான் கேங்ஸ்டர், த்ரிஷாவை கல்யாணம் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறக்கிறப்ப, குழந்தைய தூக்க போறப்ப த்ரிஷா சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தைய வந்து நீங்க ஒரு கேங்ஸ்டாரை தரக்கூடாது, வளர்ந்து அந்த பையன் வந்து என்னோட அப்பா கேங்ஸ்டார்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றனா உங்க எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னோடனே அவர் அந்த குழந்தைக்கு மேலே சத்தியம் பண்ணிட்டு, நான் இனிமேல் வந்து இதாக இருப்பேன், நான் வந்து கேங்ஸ்டார் இருக்க மாட்டேன், நான் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவர் சரண்டர் ஆயிடுவார். போய் அப்படியே காலங்கள் ஓடிடும். 17 வருஷம் ஆயிரும். பையன் கேட்டே இருப்பான், அப்பா எப்போ வருவார் எப்போ. ரிலீஸ் ஆகி வருவார். ரிலீஸ் ஆகி வர்றப்ப ஒரு பையனுக்கு ஒரு சிக்கல் வந்து அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். இது ஒரு கேங் வந்து பையனை வந்து ஒரு சிக்கலில் மாட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவர் வெளியே வருவார், பையன் ஜெயிலுக்கு போகிறான். 17 வயசு பையன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்குது ஹீரோ அப்பா. அப்படிங்கும்போது பையனை எப்படி அந்த ஜெயிலிருந்து காப்பாற்றினாரு, யார் இந்த பையனை சிக்க வச்சதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. 2வது படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தா அஜித்துடைய பில்டப் சீன்ஸ் தான் இருக்கும். அவர் வர்ற சீன் எல்லாமே ஒரு சீன்ல ஓப்பனிங் சீன்ல பில்டப் இருக்கும், 2 சீன்ல பில்டப் இருக்கும். படத்துல அவருடைய கேரக்டர் காட்டுறப்ப எல்லாமே யாராவது பேசி தருப்பாங்க. ஏக்கு யார் தெரியுமா, அவன் வந்து ரெட் டிராகன், அவன் இருக்காடு அவனே முறியடிச்சிருவான் அப்படின்னு பார்த்து திரும்பி வருவார். ஒன்னொருக்கு வில்லன் பேசுவாங்க, ஏக்கு யார் தெரியுமா. இதே மாதிரி படம் ஃபுல்லாவே இருக்கும். இந்த படம் ஃபுல்லாவே வந்து
தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது வந்து முழுக்க அஜித் ரசிகர்கள். ஆனா அவர்கள் ஓடிடில பாக்கும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் 3வது நாள் வந்து காமன் ஆடியன்ஸ் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கிறது தெரியல. படத்துல பார்த்தா ஜிவி பிரகாஷை இந்த படத்துல சுத்தமா வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு படத்துல ரீரிகார்டிங்கே கிடையாது. படத்துல ஃபுல்லா வந்து பிஜிஎம் டீசர் ட்ரைலர்லாம் பார்க்க நல்லா இருந்தது. பட் படத்துல பாக்குறப்ப பழைய பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணலாம், ஒரு 3 பாட்டு, அதாவது இளமை இதோ சகலகாவலன் இந்த பாட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த ஒத்தருவாய் தர சாங்கு, அப்புறம் தொட்டு பேசுன்னு சொல்லிட்டான சாங், இதெல்லாம் வந்து ரீரிகார்டிங்க்கு பயன்படுத்திருக்காங்க. அது என்னன்னா அந்த புலி சாங்கெல்லாம் வந்து என்ன பேசுறாங்க, என்ன பாட்டு என்ன அப்படிங்கிறது புரியல. ஆக்சுவலா ஒரு மலேசியா சிங்கர், பட் அந்த லிரிக் நமக்கு புரியல. பயங்கர சவுண்டு, பயங்கர ஒரு அந்த மாதிரி தான் ஒரு ராப் சாங் நினைச்சிட்டாங்க போல. ஆக்சுவலா ராப் இதுக்கு நிறைய ராப் வந்திருக்கு, அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஜிவிஎஸ் ரீரிகார்டிங்லாம் கூட அங்கங்க வேற கிரீடம் படத்துல வந்து வர ஒரு பாட்டு எடுத்து போட்டுருக்காங்க, ஒரு சின்ன ஒரு போர்ஷன். அவர் படத்துல தான் வரும் தான் புதுசா ஜிவியை ஒர்க் பண்ண விடல. உள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் வேலையா இருக்குது, தவிர மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஜிவியை வந்து படத்துல பயன்படுத்தல. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.